ரிஷபம், இந்த சொந்தம் உங்களை விட்டு பிரியலாம். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோங்க. உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீட்டுக்கு கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 கிரகங்களோட கூட்டணி ஏற்பட்டிருக்கு. ராகு கேதுக்குள்ள அத்தனை கிரகங்களுமே அடங்க போகுது. கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பான ஒரு பீரியடா தான் இருக்கும். எனிவேஸ், இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, கால சர்ப்ப தோஷத்தினால உங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பாத்திரலாம். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு. ஸோ உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். அண்ட் மக்களே, ஒன் மோர் திங், இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாகத்தின் முறைப்படி மட்டும்தான் நான் வந்து கணிக்கிறேன். அண்ட் இதுல பிடிஎஃப்லாம் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். இது ஜஸ்ட் டைரக்ட் ஒன் ஒரு ஃபோன் காலா மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய கேள்விகளை தாராளமா நீங்க என்கிட்ட கேட்கலாம். அண்ட் நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ தேவைப்படும் இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர், இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு டாரோட் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஒரு புதுவிதமான ஒரு ஆஸ்ட்ரோ டாரோட் ரீடிங் தான் நம்ம இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இந்த கால சர்ப்ப தோஷத்தினால என்னென்ன மாதிரி விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பாத்திரலாம். நீங்க நினைக்கலாம், என்னங்க பயமுறுத்துற மாதிரி இருக்கே உங்களோட பேச்சு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. இந்த தோஷமானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழிச்சு இந்த ஒரு கூட்டமைப்பு வந்து நடந்திருக்கு. இது திரும்பி நடக்கணும் அப்படின்னா அகைன் இட் டேக்ஸ் த சைக்கிள் ஆஃப் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு சைக்கிள் வந்து நடக்கும். இந்த சைக்கிள்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு டிரான்சிட்டை பத்தி சொல்லணும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியோட முதல் வாரத்திலே புதன் சுக்கிரன், அதாவது புதனும் சுக்கிரனும் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. அண்ட் சூரியன் வந்து பிப்ரவரி 13th வந்து என்ட்ரி ஆறாரு. 24th அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், 7ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய் வந்து மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு வந்து மாறுறாங்க. சோ இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரகநிலை. பட் இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னா, அந்த 4th ஹவுஸ்ல வந்து கேதுவும், உங்களோட ராசியில இருந்து 4th ஹவுஸ்ல வந்து கேதுவும் 10th ஹவுஸ்ல தான் இத்தனை கிரகங்களும் அமையுது. இது பாத்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, கால சர்ப்ப தோஷத்தின் அடிப்படையில இந்த ஆக்சஸ் வந்து இருக்க போகுது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த தாக்கம் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் மக்களே. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, ராசி பலன்ல எதுவுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, நீங்க சொல்றது ஒண்ணா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராசி பலன் பொதுவா. இப்ப நம்ம இந்த பொதுவான ஒரு பலன்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னா இது கண்டிப்பா உங்களை அஃபெக்ட் பண்ணும். அதுல எந்த ஒரு மாற்றமே இல்ல, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இது 10th ஹவுஸ்ல இருக்கு. இப்ப 10th ஹவுஸ்ல வந்து ராகு, புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 5 கிரகங்கள் வந்து கூட்டணியா இருக்கும்போது 10th ஹவுஸ் அப்படின்றது உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம்ன்ற விஷயம் வரும். சோ ஏதோ ஒரு வகையில நீங்க எங்கேயோ ஒரு விதத்துல நீங்க வந்து மாட்டிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் மிக கவனமாக எடுக்கணும். இல்லைன்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்து நீங்க மாட்டிக்கதான் போறீங்க. ஏன்னா கரியர் 10ஆம் இடம் அப்படின்றது கரியர், அது உங்களுடைய கர்மஸ்தானமா வர்றதுனால ராகுவோட இத்தனை கிரகங்கள் சேரும் போது சடனா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அதை பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்க சடனா பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க உடனே கேட்கலாம், நான் ஜனவரி மாசத்துல இருந்தே அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க. கரெக்ட் தான். ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு வீட்டுக்கு போகுது, இடம்பெயர்ச்சி ஆகுதுன்ற பட்சத்துல முன்னாடியே அது ரிசல்ட்ஸை காட்டும். அப்ப நீங்க இந்த விஷயத்த ஜனவரி மாதத்துல இருந்தே நீங்க வந்து போட்டிருப்பீங்க, ஸ்கெட்ச் போட்டிருப்பீங்க, இது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். பட் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப வேகமா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த இத்தனை கிரகங்களோட பாவ கிரகங்கள் கூட சேருது. எப்பயுமே இந்த ராகுவோட சூரியன் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நம்மளுக்கு தேவையில்லாத அசிங்கம் தான் ஏற்படும். தேவையில்லாத அசிங்கம். இந்த ராகு சூரியன்ல கிரகணம் பிடிக்குங்க. இந்த ராகு சூரியன் கிரகணம் பிடிக்கும். இது ரெண்டுமே வந்து பாவ கிரகம். போதாத குறைக்கு உங்களோட ராசியில இருந்து 11ஆம் இடத்துல சனி வேற உட்கார்ந்துருக்காரு. சனி ஆல்ரெடி ஒரு பாவத்துவம் வாங்கிய ஒரு கிரகம். உங்களுக்கு அவர் வந்து சூப்பர் தான். அதாவது சூப்பர் அப்படின்னா என்னன்னா,
உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் யோகாதிபதி. சுவர் அப்படின்றது யோகத்தை கொடுக்கக்கூடிய, ரிஷபத்துக்கு சனிதான் வந்து யோகாதிபதி. அதே மாதிரி துலா ராசிக்கும் சனிதான் யோகாதிபதி. அந்த யோகாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட இத்தனை கிரகங்கள் சனிக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், சனிக்கு 12ஆம் இடம். சனியில இருந்து நீங்க கனெக்ட் பண்ணி, சனி பகவான்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடிதான் இத்தனை கிரகங்களும் இருக்கிறது. அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும். அவர் செய்ய வந்த நல்ல விஷயத்த கூட உங்களுக்கு இந்த மாதம் செய்ய விடாம பண்ணிடும். சனியோட 3ஆம் பார்வை ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு வந்து விழுந்துட்டு இருக்கு. சனியோட 3ஆம் பார்வை உங்க ராசிக்கு வந்து விழுறது ஒரு வகையில உங்களை காப்பாத்திடும்னு வச்சுக்கோங்க இந்த பிப்ரவரி மாதம். ஆனாலும் 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வந்து கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. நீங்க சொல்லலாம் என்னங்க பயமுறுத்துற மாதிரி இருக்கே அப்படி, கிடையவே கிடையாது. இது நான் உங்களுக்கு எச்சரிக்கையா கொடுக்குறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இப்படி ஒரு கிரக அமைப்பு அப்படின்றது 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஏன்னா ராகு வந்து இப்ப இந்த கும்பத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி 18 வருஷம் முன்னாடி தான் வந்துச்சு. இப்ப அகைன் வந்து அவர் இங்க வந்திருக்காரு. அந்த கிரகங்களோட இத்தனை கூட்டமைப்பு இருக்கிறது அப்படின்றது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும். சோ உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்குங்க. கோயிலுக்கு அதிகமா நீங்க போங்க. இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு பயம் வந்து அதிகமாகும். ஏதோ ஒரு இணை புரியாத பயம். உடனே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, ரிஷபராசி ஏற்கனவே நாங்க வாழ்க்கையை நினைச்சே ரொம்ப பயந்துட்டு இருக்கோம், இதுல வேற என்னங்க திடீர்னு ஏதோ ஒரு கிளப்பி விடுறீங்களே அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதத்தோடைய கிரக அடிப்படையில தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ நீங்க வந்து அதிகமா வந்து உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், சொந்தம் பிரியும் அப்படின்ற மாதிரி, உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், சொந்தம் பிரியும் இப்படிலாம் நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சர்ப்பதோஷமானது உங்களுடைய ஆக்சிஸ் வந்து 4 and 10 ஆக்சிஸ்ல இருக்கு. ஆல்ரெடி உங்களோட 4th ஹவுஸ்ல கேது உட்கார்ந்துருக்காரு இல்லையா. சோ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து அம்மா விட்டு பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஏற்படலாம். இல்ல நீங்க உங்க தாய் நாட்டை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான ஒரு சூழல் வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படலாம். சொந்தங்களை விட்டு பிரியறதுக்கான மாதம் வந்து இந்த பிப்ரவரி மாதம். இந்த கால சர்ப்ப தோஷம் 4 and 10. 4th house உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ், 10th house அப்படின்றது உங்களுடைய கர்மா. சோ 4 and 10 ஆக்சிஸ்ல வந்து அமைறதுனால பல பேர் வந்து சொந்தங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இந்த பிப்ரவரி மாதம். சோ அதனாலதான் உங்களுக்கு சில மன உளைச்சலும் ஏற்படும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க மார்ச் ஏப்ரலுக்கு மேல எடுங்க. ஏன்னா மார்ச் ஏப்ரலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. சோ குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகி வந்துருவாரு. இப்ப 2ஆம் வீட்டுல இருக்காரு, 3ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகி வந்துருவாரு. அதனால உங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது. அண்ட் ஒர்க்கிங் உமன், வீட்டுல இருக்கவங்க, இல்லத்தரசிகள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சில சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் தான். அதை நீங்க ஓவர் கம் பண்ணி நீங்க வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆல்ரெடி வந்து காலசர்ப்ப தோஷம் இருக்கு. உங்களோட சுய ஜாதகத்துல பாருங்க, காலசர்ப்ப தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா ராகுக்கு எதுக்கு பூஜை பண்ணுங்க, பரிகாரங்கள் பண்ணுங்க, துர்கை அம்மனை வழிபடுங்க. ஏன்னா ராகுவோட அதிதேவதை வந்து துர்கை அம்மன். இல்லத்தரசிகள் நீங்க அதிகமா துர்கை அம்மனை வழிபடுங்க. நீங்க சில பேர் நினைப்பீங்க பரிகாரம்லாம் பண்ண என்னங்க ஒர்க் அவுட் ஆக போகுது, அப்படிலாம் கிடையாது. பரிகாரங்கள் ஒர்க் அவுட் ஆகும், உங்களுடைய மனசை பொறுத்து இருக்கு. நீங்க எவ்வளவு கடவுள்கிட்ட உங்களை நீங்க சரணடைறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. அண்ட் நான் ஸ்டார்டிங்கே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆஸ்ட்ரோ டேரட் கார்ட்ஸ் மூலமா நம்ம எப்படி இருக்க போகுது இந்த பிப்ரவரி மாதம், யூனிவர்ஸ் கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது ரிஷபராசிக்கு வந்த ஒரு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் என்ன, மூன் கார்ட்ஸ் மூலமா உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் என்னன்னா, ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. இங்க பல பேர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதே நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரும்போது நிச்சயமா உங்களால இந்த ஒரு இடைஞ்சல்ல இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களால வெளியே வந்து உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய குறிக்கோளையும் கண்டிப்பா உங்களால வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அண்ட் சரி பண்ணிக்க முடியும். அண்ட் நிறைய விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, குளோபலா இந்த ராகு கேதுவோட தாக்கம் வந்து இருக்குங்க. ஏன்னா கும்பத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது இது வந்து குளோபலா தான் அஃபெக்ட் பண்ணும். உலகளாவிய மாற்றத்தை வந்து இந்த கும்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பல ரிஷபராசிக்காரங்க அதை ஃபீல் பண்ணதான் போறீங்க. பார்க்கலாம் நீங்க என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நடந்துச்சு அப்படின்றது பிப்ரவரி முடிஞ்ச உடனே கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. அண்ட் மேஷராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் பாருங்க. அண்ட் யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.